அன்பிலே நிரம்பி இருக்கிற சபை, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு சபை. வேதம் படித்தான் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் பட்சித்தால் என்ன செய்வீர்கள்? ஒன்றுமில்லாமல் போவீர்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்களை நேசிக்கிற சபை. இங்க பேசுற 5 ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உன்னை நேசிக்கிறது போல உன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை நேசிக்கிறது போல. ஏன்னா அந்த அன்பு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு சபை தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பாய் இருக்கிறேன் என்று வாய் வார்த்தைகளாலே பேசிவிட்டு போகிறதற்கு அழைக்கப்படவில்லை. சொல்லுகிறார், வார்த்தையினாலே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறதை விட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? உண்மையினாலும் கிருபையினாலும் கிரியையினாலும் ஒவ்வொரு நாளும் கிரியை. தேவனுக்கு மகிமையாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அன்பின் கிரியைகளை நடப்பிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5:6 வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினிடத்துல விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. எது பிரயோஜனப்படாது? பிரமாணங்கள் பிரயோஜனப்படாது. இவைகள் இல்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவன் உன்னை நேசித்திருக்கிறார். தேவன் உன்னிடத்திலே நேசத்தை எதிர்பார்க்கிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு மகிமை உண்டாண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மகிமையுள்ள சபை என்பது தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க பாருங்க, எபிரேயர் 6:10 சொல்லுகிறான், உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அன்புல கிரியை செய்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பினாலே காரியங்களை நடத்துகிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த பிரயாசங்களை தேவன் என்ன செய்ய மாட்டாரா? மறந்து போக மாட்டார். ஒரு நாள் வருகிற போது ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்வாரா? ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? பலன் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசிக்கிற ஒரு சபை. கிறிஸ்து நம்மை நேசித்தது போல எப்படி நேசித்தாரா? வசனம் சொல்லுகிறது, ஒப்பு கொடுத்தார். பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினால் நிறைந்த சபை மாத்திரமே மகிமையுள்ள சபையாய் எண்ணப்படும்.